மனுஷன் இன்னும் காணோம். வந்துட்டேன். மல்லிகை பூ வாங்கி வந்தேன் பாப்பாவின் நினைவாக. 8ல இருந்து 9க்குள்ள வர சொன்னா ஏன் இவ்வளவு லேட்டு? அது ஏன் கேக்குறமா? 8ல இருந்து 9 நினைச்சுக்கிட்டே போன போதில மறந்துட்டாமா. சரி சீக்கிரமா வா. கண்டே ஆனா அவள இருந்து ஆரம்பிக்கலாமா? அதெல்லாம் வேணாயா, அக்கா வாயா. ஐயோ ஐயோ, என் வீட்டுக்காரர் வந்துட்டாரு போல இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? மேல போய் ஒளிஞ்சிக்கையா. சீக்கிரமா போயா. எம்மாடியோ இதோ வந்துட்டேயா. நீயா? யாராவது பார்க்க போறாங்க, உள்ள வாயா. பாப்பா எப்படி கன் டைத்துக்கு வந்துட்ட பாத்தியா? என்ன கன் டைமுக்கு வந்த? 9ல இருந்து 10க்குள்ள தானே வர சொன்னேன். ஏன் இவ்வளவு சீக்கிரமா வந்த? உட்கார், குடி போதையில மறந்துட்டேன். இந்த பூவை வச்சுக்க. இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், சீக்கிரமா ஆரம்பியா. நாவல இருந்து ஆரம்பிக்கலாமா? அதெல்லாம் வேணாயா, அக்கா தாக்குவாயா. அப்படியா? ஐயோ, என் வீட்டுக்காரர் வந்துட்டாரே. புருஷனா? இப்ப என்ன பண்றது? ஐயோ, நான் இப்ப என்ன பண்றது மட்டும் புரியலையா? கட்டில கடியில ஒளிச்சிக்கியா. சத்தமா மாட்டிக்கிட்டே. ஐயோ, சீக்கிரம் காத்துறடி. இதோ வந்துட்டேயா. இதோ திறக்கறேயா. என்னடி தயிச்சு போய் நின்னுட்ட? புளியந்தோப்பு கடையிலே தூங்குறேன்னு சொன்னவன் திடீர்னு வந்து நிக்கிறேன்னு பாக்குறியா? உடம்பு ஒரு மாதிரியா இருந்துச்சு, அதான் வா. யோ விடியா, எப்ப பார்த்தாலும் கடை சரக்கு இதே நினைப்பு தானா? என்ன பத்தி ஒரு நாளாவது நினைச்சு பாத்திருக்கியா? உன்னை பத்தி நினைச்சலாண்டி கூப்பிடுறேன், வா. நினைச்சு என்னையா பிரயோஜனம்? இந்த வீட்டுல ஒரு டிவி இருக்கா, போய் வாங்கிட்டு வாயா. அட விடுடி, எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான். அதெல்லாம் இருக்கட்டும், தவணை முறையில ஒரு பீரோவாவது வாங்கிட்டு வாயா. வாங்கிட்டு வா போயா. விடுமா, எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான். அதெல்லாம் போகட்டும், ஒரு சின்ன தங்கச்சேனாவது வாங்கி கொடுக்கலாம்ல. சீக்கிரமா போய் வாங்கிட்டு வாயா. நீன விடுடி, அதெல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான். இல்லையே, இங்க வாடி. கொஞ்சம் இருங்க, நான் தோசை எடுத்து வரேன். நீ முதல் போட்ட தோசைக்கு இங்க வந்து பதில சொல்லிங்க வா. என்ன கர்நாடகம் என்னடி தோசை போட்டிருக்க பாருடி. தோசையில மண்ணெல்லாம் போட்டிருக்கேடி. இதுல மண்ணு எப்படி வந்ததுன்னு தெரியல. அப்ப நானே கீழே போட்டு பிரட்டி எடுத்தாங்கிறியா நீ? ஐயோ, நான் சொல்லலைங்க அப்படி. நாயே முதல்ல நான் என்னங்க தப்பு செஞ்சேன்? என்ன செஞ்சியா? காலையில காபி கேட்டா அதுல உப்ப கொட்டுற, இப்ப தோசை கேட்டா அதுல மண்ணை கொட்டி இருக்கிற. இங்க பார், நீ இப்ப உங்க ஆத்தா வீட்டுக்கு போய் அங்க எல்லா வேலையும் கத்துக்கிட்டு வா. நான் எங்க ஆத்தா வீட்டுக்கு போறேன், நான் திரும்பி வரவே மாட்டேன். இவ்வளவு முதல்ல அமிச்சிட்டு சாராய கடைக்காரிய சாத்திட வேண்டியதுதான். இந்த ஆள் நான் எந்த தப்பு பண்ணாம இந்த அடி அடிச்சிட்டு இருக்காரு. நான் போயிடணும். ஆமா, நான் எந்த தப்பும் பண்ணாம என்ன ஆத்தா வீட்டுக்கு போன ஏன் இந்த மனுஷன் இப்படி அடிச்சிட்டு இருக்காரு? ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். ஐயோ, எனக்கு கடலை ஏறினே. கண்ணு உனக்கு என்ன ஆச்சு? என்னன்னே தெரியலங்க. கண்ணே தெரியலங்க. கண்ணு தெரியாம போச்சே. தோசை எடுக்க போனேன், நெருப்பு கண்ணை பட்டுடுச்சுங்க. நிஜமாவா? ஆமாங்க. சத்தியமாவா? சத்தியமா கண்ணு தெரியல. கொஞ்சம் இரு, இது என்னது? என்னன்னே தெரியலங்க. தெரியலையா? ஏண்டியா, நான் உனக்கு 5 விரலையும் காமிச்சுன்னுக்கிறேன்டி. அப்படியா? சரி கொஞ்சம் இரு, எனக்கு பொண்டாட்டி சரியா அமைஞ்சிட்டா. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே. கண்ணு, நீ ஏன் கண்ணு இங்க உக்காந்துக்கின? எழுந்துடுறா ராஜா. இந்தா இத்த கையில புடி, நீ வா. புருஷோத்தமன். கண்ணு, காலை தூக்கி பார்த்து வைமா. உக்கார் உக்கார். அரிசி காஞ்சிக்கிட்டு இருக்க, இந்த காக்கா குருவி எதுனா வரும், ஏதாவது வந்ததுன்னு தெரிஞ்சுதே போட்டுன்னு ஒண்ணு போட்டு. என்ன புகழ் பாடுங்களே. ஐயோ, கதை கண்ணுல
ஆயிடுச்சா? ஏம்மா நிறுத்துறி. ஐயோ ஏம்மா எருமை கண்டுக்குட்டிமா, பக்கத்து வீட்டு எருமை கண்டுக்குட்டி. ஐயோ அடிக்காது, நிறுத்துறி. நான் உன் புருஷன்டி. நீங்களா? ஏண்டி உன்னை காக்கா குருவி அடிக்க சொன்னா என்ன போட்டு நிமித்திட்டியடி? ஆமா, இப்ப அடிச்ச அடிதான் உங்க மேல விழுந்தது. அதுக்கு முன்னாடி விழுந்தாடி? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, பக்கத்து வீட்டு எருமை கண்டுக்குட்டி. இப்ப எப்படிங்க இருக்கு? இடுப்பு உடஞ்சி போச்சு. இடுப்பு உடைஞ்சிருச்சா? ஆமா, நான் உள்ள இட்டு போய் ஒத்தடை குடுக்கறேம்மா. உள்ள எல்லாம் கூட்டிட்டு போகாதீங்க. செத்து போயிடுச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரன் வந்து சண்டை போடுவான். நான் வேணா யாருக்கும் தெரியாம கிணத்துல போய் போட்டுறேன். எங்க அந்த கண்ணுக்குட்டி இப்படி கொண்டா? கண்ணுக்குட்டியா? ஏயா இப்படி அலையிற? ஏமா உனக்கு கண்ணெல்லாம் சரியா தான் இருக்கு. உன் மனசுல என்ன நினைக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்படி நடிச்சேன். ஆமா, அவளை கூட்டிட்டு வந்த? அதுக்கு இல்லம்மா, அந்த கண்ணுக்குட்டி ரொம்ப ஓப்பன் ஆட்டா இருந்ததுமா, அதனாலதான்மா. அடச்சி, நீயா எப்ப மனசு திருந்தி என்ன இந்த வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிடுறியோ அது வரைக்கும் நான் இங்க இருக்க மாட்டேன். எங்க அம்மா வீட்டுக்கே போறேன். அம்மா அப்புறம் இங்க பாரு, நான் இங்க இருக்கிறத நினைச்சிட்டு மெட்ராஸ்ல இருக்க என் தங்கச்சி இங்க வர சொல்லிருக்கேன். அவ வந்தானா உடனே எங்க ஊருக்கு அனுப்பி வை. ஆமா, ஏண்டி உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறத என்கிட்ட முதல்லயே சொல்லலையே நீ? ஆமா, உன்னை கட்டி கொடுத்ததுக்கு இந்த லட்சத்துல இருக்கு, இன்னும் தங்கச்சி இருக்குன்னு வேற சொல்லுவாங்க. தங்கச்சி இன்னும் அவளும் இவ்வளவு மாதிரி ஒரு கர்நாடகமா தான் இருக்க போறா. பொம்பளைய கண்ட உடனே பின்னாடியே வரீங்க, சொல்லு விடாதீங்க. போங்கடா போங்கடா போங்கடா, ஓடி போயிடுங்க. நீ ஏன்டா சிரிச்சா பயமுத்துற? ஒண்ணும் இல்ல தம்பி ராஜாமணி, இந்த பாப்பா இல்ல பாப்பா உன் வீட்டு அட்ரஸ் கேட்டது, அத்தான் கூப்பிட்டு வந்தேன். சும்மா ரப்பர் பந்த மாதிரி ஷோகா தான் இருக்கிறா. நீ போ, கொஞ்ச நேரம் நின்னு பாத்துட்டு போறேனே. இன்னும் பாக்குறது ரொம்ப கஷ்டம், ஒண்ணும் தெரியாது. நீங்க தான் எங்க அக்காவோட ஹஸ்பண்டா? உங்க அக்கா யாரும்மா? இருளாயி. அது நம்ம வீட்டு காய்தா அங்கிள். மச்சிஞ்சி. ஏன் அங்கிள் அழுவுறீங்க? கண்டு நீ வந்தா உடனே ஊருக்கு திருப்பி அனுப்பிச்சிட்டு சொல்லிட்டு போயிட்டா கண்ணு உங்க அக்கா. அப்போ எங்க அக்கா வீட்ல இல்லையா? இல்ல கண்டு. டோன்ட் வரி அங்கிள், நான் இங்க 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு தான் போவேன். அப்படியா? எனக்கு அது போதும். என்ன கண்ணு உடம்பு ரொம்ப சுட்டு? வா கண்ணு வா, இன்னைக்கு எப்படியாவது மச்சிஞ்சிக்கு என்ன தேய்ச்சிட வேண்டியதுதான். உக்காரு கண்ணு. பேர் என்ன மச்சிஞ்சி? நீலா. நிலாது வானத்து மேலே, பலானது படுக்கையின் மேலே, வந்தாடுது தேடுது என்ன பொய்யாஹோ, அது என்ன? விடுங்க அங்கிள், மெட்ராஸ்ல இருந்து வந்தது ரொம்ப டயர்டா இருக்கு. ஐயா உங்கட்டுமா கால உங்கட்டுமா கண்ணு? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ட்ரெஸ் மாத்துறதுக்கு ட்ரெஸ்ஸே இல்ல, எல்லாம் அழுக்கா இருக்கு. துணி துவைச்சு தரீங்களா? துவைச்சு தரேன் கண்ணு. ஏன் மச்சிஞ்சி துணிய நான் துவைக்கிறேன், இதை எவன் கேட்கறது? எவன்னா கேட்டான்னா கைய கால உடச்சிடுறேன். குடு கண்ணு. கண்ணு இதையும் காட்டி கொடுத்து துவைச்சிடுறேன். சரி, அப்புறமா துவைச்சுக்கிறேன். நான் புடவை கட்டியிருந்தப்போ ஒரு வேலை சொன்னா சிட்டு சிட்டுன்னு விழுவியே. இப்ப அழுக்கு துணி எல்லாம் துவைக்கிறியே, இதெல்லாம் தேவையா அவனுக்கு? ஏங்கடியா ஏன் மச்சிஞ்சி துணியை நான் துவைக்கிறேன், நீங்க ஏண்டி சிரிக்கிறீங்க? கண்ணு அத பத்தி நீ ஒண்ணும் பயப்படாதடா ராஜா, அது ஒரு 1.5 கண்ணு பேய், அப்பப்ப ஜன்னலாண்டா வரும். நீ ஒண்ணும் பயப்படாதம்மா. அம்மாடி, அந்த 1.5 கண்ணு பேய் மறுபடியும் வந்துருச்சு. நீ வீட்டுக்கு போய் தான் வரேன். ஏண்டா உன்னை எவன்டா வீட்டு பக்கம் வர சொன்னா? மறுபடியும் வீட்டு பக்கம் வந்தா இருக்கிற கண்ணியை நோண்டிடுவேன். போடா. எப்படி தாய் இவன் பொண்டாட்டி இவன் கூட குடும்பம் நடத்துறாளோ தெரியல. தாழை கடைக்காரி தான் சாத்த முடியல. இன்னைக்கு துணியை தோச்சாவது மச்சிச்சியை சாத்திர வேண்டியதுதான். அங்கிள் பசிக்குது, சீக்கிரமா தோசை கொண்டு வாங்க.
இதோ வந்துட்டேன் கண்ணு, பேவ மாட்டேன் கண்ணு. இதோ வந்துட்டேன் ராஜா. கண்ணே இத சாப்பிட்டுட்டே இதை வந்துடுறேன். தோசை தோசை, மாமா சுட்ட தோசை, மச்சினிக்கான தோசை. அங்கிள், இங்க வாங்க. ரெண்டாவது தோசையை ஊத்தி எடுத்துட்டு வந்துடுறேன் கண்ணே. முதல் தோசைக்கு பதில் சொல்லிட்டு போங்க. என்ன கண்ணு, என்ன ஆச்சு? இது என்ன கல்லு மண்ணுமா? இந்த தோசையை மனுஷன் சாப்பிடுவானா? ஆமாங்க கண்ணே, கல்லும் மண்ணுமா தாங்குது. கல்லு மண்ணு எப்படி வந்தது கண்ணே? அப்படின்னா நான் கீழே போட்டு புரட்டி எடுத்து தட்டுல போட்டேன்னு சொல்றீங்களா? கண்ணு இத நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது கண்ணு. இங்க பாருங்க, இனிமே நீங்க ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. முதல்ல உங்க அம்மா வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் கத்துட்டு வாங்க. கண்ணு எங்க அம்மா சின்ன வயசுல ஒழுங்கா பாலே கொடுக்க மாட்டா. இந்த வயசுல நான் என்னத்தை போய் கத்துக்கிறது கண்ணு? சீ, போய். ஐயோ. தோசையை நீயே சாப்பிடு. டேய் ராஜாமணி, நீ சாத்துறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த, அவன் உன்னை சாத்திக்கிட்டு இருக்காளடா.